தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். ஓம் சிவதத்வாய வித்மகே யோகா அத்ராய தீமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயாத். சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நம்ம பதஞ்சலி மகரிஷியினுடைய அஷ்டாங்க யோகம் அது எப்படி நமது வாழ்க்கைக்கு பயன்படுகின்றது, அதேபோல் இன்றைய காலகட்டத்தில் பரபரப்பாக மக்கள் பேசக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பாற்றல், அந்த வைரஸிலிருந்து எப்படி நம்மை தாக்காமல் வாழ்வதற்கு அந்த காலத்திலே அளித்த மாமுனியினுடைய பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகம் எப்படி பயன்படுகின்றதுன்னு பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு படியாக பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப எளிமையாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். இயமம் நியமம் பார்த்துட்டோம், ஆசனம் பார்த்துருக்கோம், பிராணாயாமம் பார்த்துருக்கோம், பிரத்யாகாரம் தாரணை பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த கட்டம் தியானம் சமாதி, இந்த ரெண்டு படிகள். இப்போ தியானம் அப்படிங்கிறது பொதுவாக இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடியது. தியானம்னா அது ஏதோ ஒரு 80 வயதுக்கு மேல் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் தவறான ஒரு எண்ணம். தியானம்ங்கிறது நிகழ்கால வாழ்க்கை. நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு வாழணும். இப்போ நான் மூச்சு உள்ள போது மூச்சு வெளியே வருது, இந்த மூச்சை நான் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். மூச்சு வெளியே வர்றதையும் நல்ல எண்ணத்தோடையே வெளியே வரணும். இந்த உலகம் நன்றாக இருக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வளமாக வாழ்வார்கள், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் வராது, எல்லோருடைய ஆரோக்கியமும் வளமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம மூச்சு உள்ளே போகும்போதும் மூச்சு வெளியே வரும்போதும் பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்கணும். பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் அந்த மாதிரி இல்லை. நிகழ்காலத்திலே யாரும் வாழலை. நன்றாக யோசித்து பாருங்கள். கடந்த காலத்தை நினைக்கிறோம், இல்லைன்னா எதிர்காலத்தை நினைக்கின்றோம். நிகழ்காலத்தில் வாழ தவறிவிட்டோம். அப்போ பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் தான் மகிழ்ச்சியுடைய மனிதர்கள். நிகழ்காலத்தில் மகிழ்ச்சி, அந்த மூச்சு உள்ள போகிறதையும் மூச்சு வெளிவரதையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உள்வாங்கிக்கிடணும். நல்ல உணர்வலைகள், பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பிரபஞ்சம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசத்தின் மூலமாக நமக்கு நல்லதை கொடுத்துக்கிட்டே இருக்குது. மனிதர்கள் நாம் தான் நல்லதெல்லாம் உள்வாங்கிக்கிறோம். நிறைய மனிதர்கள் வெளியே செல்கின்ற பொழுது தீய உணர்வலைகள் நம்மை அறியாமல் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடுது, ஒரு பய உணர்வு, அந்த மாதிரி ஒரு நிலையை வந்துடுது. அப்படி வரவாமல் வாழ்வதற்கு தியானம்ங்கிறது தன்னை அறிதல். அப்போ தியானம்ங்கிறது மன ஒருநிலைப்பாடு. தாரணை முதிரும் பொழுது தியானம் கைகூடுகின்றது. ஒரு பொருளில் மனதை குவிய செய்கின்ற பொழுது நமக்குள் ஏதோ ஒரு அற்புதமான சக்தி இருக்கின்றது. அதை உணரக்கூடிய ஆற்றல் தியானத்தின் மூலமாக கிடைக்கின்றது. அதற்குரிய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. அதற்கடுத்த நிலை என்ன? சமாதி, எண்ணமற்ற நிலை, மனம் கரைந்த மௌன நிலை. ஒரு தாயினுடைய கருப்பையிலே நாம் இருக்கின்ற பொழுது சமாதி நிலையில் தான் இருந்தோம், எண்ணமற்ற நிலையில் இருந்தோம், மௌன நிலையில் இருந்தோம். வெளிமூச்சே எடுக்கலை. ஆக்ஞை சக்கரம் அநாகத சக்கரம் உள்ளுக்குள்ளேயே அந்த ஓம்காரத்தில் அழகாக ரீங்காரம் பண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தோம். அப்போ வெளியே வந்தோடனே எண்ணங்கள் தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கப்புறம் வெளி உலகை எண்ணங்கள் வருகின்ற பொழுது அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய பல வகையான பதிவுகள் நமக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டது. இப்போ மீண்டும் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவில் லயித்து இருக்கக்கூடிய நிலை, மனம் கரைந்த மௌன நிலை. தூங்குகின்ற பொழுது சமாதி நிலை எல்லோருக்கும் கிடைக்கும், ஆனால் உணர்வு இருக்காது. உணர்வோடு நம்ம இருக்கணும். கண்களை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்து இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம், கடைசிபடி சமாதி. அந்த மௌன நிலை, மனம் கரைந்த நிலை எல்லோருக்கும் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் அந்த அஷ்டாங்க யோகத்தை முறையாக பயின்று ஒரு சாத்தியமான உணவை எடுத்துக்கிட்டு இந்த சின்ன சின்ன பயிற்சிகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக மனம் அற்ற மௌன நிலையில் இருக்கலாம். அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி வெளிப்படக்கூடிய நிலை கிடைக்கும். தாமரை மலர் விரிந்தது போல் இந்த உடல்ல இருந்து நல்ல அற்புதமான ஆற்றல் வெளிவந்துக்கிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி நம்மையும் வாழச் செய்யும், நம்மை சார்ந்த சமூகத்தையும் நன்றாக வாழச் செய்யும். எந்த ஒரு பய உணர்வும் இருக்காது, எந்த ஒரு வைரஸும் தாக்காத ஒரு நிலை வேண்டும்னா இந்த அஷ்டாங்க யோகத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்தில் 7வது படி தியானம், 8வது படி சமாதி, அந்த ரெண்டுமே கைகூடுவதற்கு ஒரு எளிமையான ஒரு முத்திரை பண்ண போகிறோம், ஒரு சின்ன ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். இது நமக்கு அஷ்டாங்க யோகமும் பலன் கிடைக்கும், அதேபோல் உடம்புல நோய் எதிர்ப்பாற்றலும் கிடைக்கும், எந்த ஒரு நோய் கிருமிகளும் தாக்காது. முதல்ல தியான முத்திரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள்.
இடது கை கீழே வச்சுக்கோங்க, வலது கை மேலே வச்சுக்கோங்க. 2 பெருவிரலும் ஒன்றை ஒன்று சேர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கலாம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இது தியான முத்திரை. 7வது படியான தியானம் கைகூடுகின்றது. நம்மை அறியக்கூடிய நிலை கிடைக்கின்றது. நமக்குள் இருக்கக்கூடிய 5வது உடலான ஆத்மாவை நான் அப்படிங்கிறது உணரும் ஆற்றல் கிடைக்கின்றது. இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துகின்றது. நான் எங்கும் வியாபித்திருக்கின்றேன் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கின்றது. உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். எந்த ஒரு வைரஸ் கிருமியும் நம்ம தாக்காத நிலையும் கிடைக்கும். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க, முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலையும் கூச்சிக்கிடணும், மேல் நோக்கி வச்சுக்கிடணும். கை விரல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது முகுள முத்திரை. பஞ்சபூதமும் சமமாக இயங்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு வைரஸ் கிருமியும் நம்ம தாக்காமல் இருக்கணும், நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவருமே இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு வைரஸ் கிருமியும் நம்ம தாக்காது. அதேபோல் நம்மை உணரக்கூடிய அந்த தியான நிலையிலிருந்து மன ஒருநிலைப்பாடு கிடைத்து நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை உணரக்கூடிய அந்த சமாதி நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய அற்புதமான முத்திரை பஞ்சபூத முத்திரையை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முகுள முத்திரை. 2 நிமிடம் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ ஆசன நிலையில் ஒரு சின்ன ஆசனம் பண்ண போகிறாங்க. சுகாசனத்திலே பண்ண போகிறாங்க. பருவட்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம். இது செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். மூச்சோட்டத்தை சரி பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக 2 கைகளையும் நிதானமாக மேலே உயர்த்துங்க. தலைக்கு மேலே காதோட கை சேர்த்து வச்சுக்கோங்க. மேலே நல்லா கை கும்பிட்டுக்கோங்க. எல்லா சித்தர்கள், எல்லா ஞானிகள், எல்லா ரிஷிகளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் கைகளின் மூலமாக உடல் முழுக்க பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. யோக தந்தை மாமுனி பதஞ்சலி மகர்ஷியினுடைய அருள் பிராணக்காற்றை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். எல்லா மகான்களுடைய, எல்லா ரிஷிகளுடைய பிராண அருள் காற்றை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய நிறைய சித்தர்கள், சீரடி பாபா அவர்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அருள் பிராணன் உடல் முழுக்க நமக்கு பற்றி கொண்டே இருக்கின்றோம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கின்றது. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. பொறுமையாக கைகளை மீண்டும் தியான முத்திரைக்கு கொண்டு வந்துடுங்க. சாதாரண மூச்சில் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். நேர்களே, தியானம், சமாதி அது கை கூடக்கூடிய எளிமையான பயிற்சிகளை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக அஷ்டாங்க யோகத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி பார்த்துருக்கோம். இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. இருந்தாலும் பதஞ்சலி மகரிஷி அப்படின்னா அவருடைய யோக சாஸ்திரத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும் பொழுது அவர் எந்த காலத்தில் இருந்தார்னே தெரியாது. அவர் மகாவிஷ்ணுவுக்கு படுக்கையாக இருக்கிறார். நடராஜருடைய நடனத்தை கண்டு அஞ்சலி செலுத்துகின்றார். பாதத்திற்கு அஞ்சலி செலுத்தினால பாதாஞ்சலி தான் பதஞ்சலியாக மறிவு வந்தது. சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் அவருடைய அற்புத லீலைகள், அவர் செய்த பூஜைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ மிகப்பெரிய மகான். அப்படிப்பட்ட மகான் இந்த உலக சமுதாயத்திற்காக அஷ்டாங்க யோகம்னு 8 படிகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த 8 படிகளை நாம் பயிற்சி பண்ணுறதுக்கு முயற்சி செய்தாலே போகிறோம். முதல்ல நமக்கு கிடைப்பது பாசிட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக வெளியே போயிடும். நேர்முகமான எண்ணங்கள் கிடைக்கும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். உள் அமைதி கிடைக்கும். நமக்குள் இருக்கக்கூடிய இயற்கை ஆற்றலை உணரக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ வாழ்க்கை பிறந்துட்டோம், இறப்பு நிச்சயம். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை வாழ்நாள்கள். இந்த வாழ்நாட்களை வீழ்நாள்கள் ஆக்கிடக்கூடாது. அதான் வாழ்நாளை வீழ்நாள் ஆக்காமல் காதுக்குள் நின்றவனை காண்பாய் காண் அப்படிங்கிறாரு. நம்ம காதுக்குள் நிற்கக்கூடிய இறைவனை கண்டு உணரணும் அப்படின்னா இந்த அஷ்டாங்க யோகம்தான். இந்த அஷ்டாங்க யோகம் மதத்திற்கு அப்பாற்பட்டது, மனித நேயத்திற்கு உட்பட்டது. மனிதனை மாமனிதனாக ஆக்கக்கூடியது. நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய மனோ உடல் குறைபாடுகளை நீக்கி இந்த உலகம் முழுக்க ஒரு அமைதியை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொருவருமே இந்த அஷ்டாங்க யோக கலைகளை தினமுமே பயிலுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.